பா, எங்கள் விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட பேசுனீங்களா? அம்மா என்ன சொன்னாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் ஓகே தானே? என்ன சொல்றதுன்னு தெரியல ஆதி. கல்யாண மண்டபத்துல நடந்ததை போன்ல சொன்னா நீ ஷாக் ஆயிடுவன் தான் நான் நேர்ல வந்து சொல்றேன். என்னப்பா சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ள வச்சிருந்த ஆத்திரம், ஆவேசம், கோபம் அத்தனையும் அந்த ஒரு நிமிஷத்துல கொட்டி தீத்துட்டா. பழைய அகிலாவா திரும்பவும் புது வேகத்தோட வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால உங்க விஷயத்த இப்போ அகிலா கிட்ட பேசுறது சரியா இருக்காதுன்னு நான் எதுவுமே பேசல ஆதி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு கூட அதுதான் சரின்னு படுது ஆதி. அப்பாடா, நிம்மதி. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இப்போதைக்கு அம்மா கிட்ட இந்த விஷயம் பற்றி எதுவும் பேச வேண்டாம். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னொரு சந்தர்ப்பம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. அகிலாண்டேஸ்வரி என்னைக்கும் அகிலாண்டேஸ்வரியா தான் இருக்க போறா. வந்துட்டான், பிளான் பண்ண. இனிமே நீ இந்த மாதிரி நினைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக யோசி. நம்ம நினச்சது சீக்கிரமாகவே நடக்கும். உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னது ஆதி குரல் மாதிரி கேக்குது, ஆனா எதுவுமே தெளிவா கேட்கலையே. நான் கண்ணை மூடி தியானத்துல இருக்கும்போது ஆதியோட குரல் என் காதுல ரேண்டமா கேட்டுச்சுங்க. என்ன அகிலா சொல்ற? கண்டிப்பா அது ஆதியோட குரல் தாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி கேட்டுச்சு. ஆனா அதுதானான்னு தெளிவா தெரியல. ஏங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்கும்போது ஆதி என்கிட்ட வந்து ஏதாவது தனியா பேசினானா? டேய், அம்மா கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள் இங்கே இருங்க. சரி ப்ரோ. அப்போ ஆதி உள்ள போய் அகிலா கிட்ட ஏதோ பேசியிருக்கான் போல இருக்கு. என்ன பேசலான்னு தெரியலையே. எதுக்கும் ஆதி எதுவும் பேசலன்னு சொல்லி வைப்போம். இல்லையே அகிலா, ஹாஸ்பிட்டல்ல ஆதி உங்ககிட்ட எதுவும் பேசலையே. அப்புறம் எதுக்கு எனக்கு ஆதியோட குரல் மாதிரியே கேட்டுச்சு? மித்ரா, இங்க வா. என்ன ஆதி? உனக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? ஆமா ஆதி, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? சரி, உங்ககிட்ட வேற எதுனா கேமரா இருக்கா? இருக்கு. எக்ஸ்ட்ரா லென்ஸ் கூட இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆதி, நான் ரெடி. இப்போ நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணி மேக்கப்லாம் போட்டு வந்திருக்க? நீங்க தான் என்ன போட்டோ ஷூட் பண்ண போறீங்கல்ல? இந்த பேக்ரவுண்டுக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ் மேட்ச் ஆகாது ஆதி, அதான் மாத்திட்டு வந்துட்டேன். இப்போ ஒன்றை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறதா யார் சொன்னா உங்ககிட்ட? நான் உங்ககிட்ட கேமரா மட்டும்தான் கேட்டேன். பெரியய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க, எதுக்காக என்ன ரெடியாக சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, பிராண்ட் அம்பாசிடருக்காக புது ஸ்டில்ஸ் கேட்டாங்க. ஸோ உன்னை ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு ரெடியாகி வர சொன்னேன். அப்ப இதுக்காக தான் என்கிட்ட கேமரா கேட்டிங்களா? ஆமாம். மித்ரா, நில்லு. எங்கே போகிற? இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. உனக்கு தான் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னல, வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணு. வா. என்ன பார்த்துட்டு இருக்க? அது திருப்பி வை.
தோமோக்கோல சரியா புடி. உன்னை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தான் அந்த காவிய காதலர்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு வருத்தப்படாத. அவங்க 2 பேரையும் இன்னைக்கு அகிலா கிட்ட நான் கையும் களவுமா மாட்டி கொடுக்குறேன். மித்ரா, என்ன போன் பேசிட்டு இருக்கியா? வந்து தோமோக்கோல புடி. இருக்கட்டும் மித்ரா, போ. கூப்பிடுறான்ல, கண்டினியூ பண்ணு. அவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பெரிய அப்ப நான் வைக்கிறேன். போ. திமிரு பிடிச்சவன். என்ன அருண்? அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அருண், ஒரு நிமிஷம். நான் ஒரு முக்கியமான வேலையா அக்காவை வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீ பேசிக்கோ. நீங்க வாங்கக்கா. சித்தி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் முதல்ல அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயத்தை நீ சொல்ல போற? நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம்னா அது முக்கியமான விஷயம் தானே சித்தி? நான் சம்பந்தப்பட்ட விஷயமா? என்ன உளற நீ? என்ன விஷயம் சொல்லு. எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுமா. ஆபீஸ்ல இருந்து சித்தி மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குமா. என்ன கம்ப்ளைண்ட்? அம்மா, இப்பெல்லாம் சித்தி தலைக்கு போற ஹேர் ஆயில இருந்து காலுக்கு போற செப்பல் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்ல தான் ஷாப்பிங் பண்றது. அது நான் தப்புன்னு சொல்லலம்மா. ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ற இவங்க ஆபீஸ் அட்ரஸையும் கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்துட்றாங்கம்மா. சார், இப்ப சொல்லுங்க. வனஜா மேடம் ஆன்லைன்ல 1 வாங்கினா 1 ஃப்ரீங்கிற காம்போல 2 kg பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்காங்க போல இருக்கு. பாருங்கம்மா, 2 kg ஆன்லைன் டெலிவரி வந்திருக்கு. வாங்கியே வச்சாச்சு சார். வனஜா மேடம் பிரியாணியை இங்க வந்து சாப்பிட போறாங்களா, இல்ல ஆன்லைன்ல வர மத்த பொருட்களை வீட்டுக்கு அனுப்புற மாதிரி பிரியாணியை வீட்டுக்கு அனுப்பிடவா? பிரியாணியா? பிரியாணி. ஏய், நீ ஏதாவது எனக்கு தெரியாம பண்ணியாடி? இல்லத்த, அது வந்து ஐயோ 1 kg பக்கெட் பிரியாணி வாங்கினா இன்னொரு பக்கெட் பிரியாணி ஃப்ரீன்னு ஆட் பார்த்தேன். அதான் உங்க ஸ்டைல்ல உங்க போன்ல இருந்து ஆபீஸ் அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணேன். ஏண்டி பாத்தீங்களாக்கா? தின்னி முட்டை, தின்னி முட்டை. தேவையில்லாம நீ பண்ற தப்புக்கெல்லாம் ஏன் பேர் டேமேஜ் ஆயிட்டு பாத்தியா? திருந்த மாட்டேடி. அக்கா, பெரிய பெரிய தப்பை எல்லாம் நீ பண்ணிட்டு ஒரு பிரியாணிக்காக அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ நீ பண்ணதுக்கெல்லாம் நான் உன்னை போட்டு அடிக்கட்டுமா? ஏதோ முக்கியமான விஷயம் காமிக்கணும்னு சொன்னியே, என்ன அது? அதாக்கா, அத பத்தி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க வாங்க, நீங்க வந்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். வாங்கக்கா. சரி, இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிரு. ஐயோ, இவ வந்துட்டா. ஹலோ. ஆமா, சொல்லுங்க. யா ஐ அம் அப்சல்யூட்லி ஃப்ரீ. யூ கேன் டாக். நல்ல வேளை போன் வந்து காப்பாத்துச்சு. ஓடிடு வனஜா. நீ பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறதுனால தானே பெரிய தம்பி உங்ககிட்ட இப்படி எல்லாம் உரிமை எடுத்துக்கிறாரு. நீ என்ன பண்ற? இனிமே நான் பிராண்ட் அம்பாசிடரா இருக்க மாட்டேன், அதுக்கு வேற ஆளை நீங்க பாத்துக்கோங்கன்னு பெரிய தம்பி கிட்ட நீ போய் சொல்லு. உங்களுக்குள்ள தொடர்பை இப்படி படிப்படியா தான் கட் பண்ணணும், வேற வழியே இல்ல. இன்னும் ஏன் நின்னுகிட்டே இருக்க? போ, இப்பவே போய் பெரிய தம்பி கிட்ட பிராண்ட் அம்பாசிடருக்கு வேற ஆளை பாத்துக்க சொல்லு. என்னால முடியாதுப்பா. நான் போய் என்னால பிராண்ட் அம்பாசிடரா இருக்க முடியாதுன்னு சொன்னா பெரிய ஏத்துக்க மாட்டாரு. ஏதாவது பேசி எப்படியாவது என் மனசை மாத்திடுவாரு. நீங்களே வேணா போய் பெரிய கிட்ட சொல்லுங்க.
அகிலா கிட்ட ஆதிய மாட்டி விடலாம் நினைச்சு வந்தது எப்படியோ இந்த அருணுக்கும் ஐஸ்வர்யாக்கும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதான் கரெக்டா நான் அகிலா கூட வரும்போது அவங்க 2 பேரும் வந்து லாக் பண்ணி என்ன வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனால் நான் விடலையே. எப்படியாவது அகிலாவை கார்டனுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசி கூட்டிட்டு திரும்புற பார்த்தா நீ வந்து நிக்கிற. இதை இப்படியே விட்டுறக்கூடாது ஆண்டி. பழிக்கு பழி வாங்குற மாதிரி நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆமா மித்ரா, கண்டிப்பா அவங்கள விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும். கிரிக்கெட் எல்லாம் பணக்காரங்க விளையாட்டு. நீ நினைக்கிறதெல்லாம் பணக்கார வீட்டு பசங்களுக்கு சாத்தியம். நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் முடியாது. பா, ஏதோ ஒரு நாள் மேட்ச் ஆட போனேன், அதுக்கு ஏன்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? இது ஒரு சின்ன விஷயம்ப்பா. இதுல கூட என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களேப்பா. அப்பா, எதுக்குப்பா தம்பி அடிக்கிறீங்க? முளைச்சு 3 இலை விடல. என்ன பேச்சு பேசுற நீ? உங்க 2 பேரையும் வளர்த்து ஆளாக்க நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், என்னென்ன தியாகம்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா நான் பட்ட கஷ்டம், பண்ணின தியாகத்துக்கெல்லாம் 2 பேருமே அர்த்தம் இல்லாம பண்ணிட்டீங்க. வளர்ந்து நிக்கிற இவளோட போக்கே சரியில்லை. அவளை பார்த்து வளர்ற நீ எப்படி சரியா இருப்ப? இவ போற போக்க பார்த்தா எப்ப என்ன நடக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருக்க. வயசான காலத்துல இதையெல்லாம் நினைச்சா நிம்மதியா சாப்பிட முடியல, படுத்தா தூங்க முடியல. மனக்கவலையோட போய் சேர்ந்துடுவான் போல இருக்கு. ஏய் சாரிப்பா. ஆமா, என்ன இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு திடீர்னு கால் பண்ணிருக்க? ஏன் நான் உனக்கு கால் பண்ண கூடாதா? ஏய், நான் அந்த மீனிங்ல சொல்லல. திடீர்னு என் ஞாபகம் வந்து கால் பண்ணிருக்கல, அதான் கேட்டேன். ஃபர்ஸ்ட்ல நம்ம எப்படி பேசுவோம், இப்ப நானே ஃபோன் பண்றேன். என்கிட்ட பேசுறதுக்கு இப்படி யோசிக்கிற? ஹலோ, லைன்ல இருக்கியா அருண்? ஹலோ. நான் லைன்ல தான் இருக்கேன் ஷாலு. ஷாலு, ஒரு நிமிஷம். என் ஒய்ஃப் ஐஸ்வர்யா கிட்ட பேசுறியா? உன் ஒய்ஃப் கிட்டயா? அவங்க கிட்ட நான் என்ன பேசுறது? சும்மா பேசு சைலோ. இரு, ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். ஐஷு, என் ஃப்ரெண்டு. நான் என்ன பேச? சும்மா பேசு. அருண் உங்ககிட்ட திடீர்னு ஃபோன் கொடுத்துட்டானா, அதான் என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. இருங்க, நான் அருண் கிட்ட கொடுக்கறேன். நீயே பேச அருண். சைலஜா விஷயத்துல அடிபட்டதுல இருந்தே நான் ரொம்ப கவனமா இருக்கேன் ஐசு. உனக்கு தெரியாம எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்லயே எனக்குன்னு இருக்கிற ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு நீ மட்டும்தான் ஐசு. அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் ஐசு. உனக்கும் எனக்குமான உறவில் இனி எந்த பொண்ணாலையும் நமக்குள்ள விரிசலே வரக்கூடாது. மனசு போட்டு குழப்பிக்காத அருண். எப்போ ஷைலஜா விஷயத்துல உன்னை நீயே தண்டிச்சுக்க முடிவு பண்ணியோ அப்பவே உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அருண். ஓகே ஓகே. நான் கனடாவில் இருக்கேன். பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தப்போ உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தகவல் கிடைச்சது. ஆனா உடனே வந்து உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு தான் கனடால இருந்து வந்தேன். ஃப்ளைட்ல இறங்கின உடனே நேரா உன்னை பார்க்க வந்துட்டேன். சரி, என்ன சாப்பிடுற? எனக்கு ஒண்ணும் வேணாம், வரும்போது நான் சாப்பிட்டு வந்தேன். சரியா? சரி, மேல ரூம்ல போய் பேசலாம். ஓகே. சாரு, நீ சைக்காட்ரிஸ்ட் தானே? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. எதனால எனக்கு இப்படி ஆகுதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல. ஷூர், சொல்லிடலாம். வாங்க டாக்டர். ஹலோ. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன், தேங்க் யூ. அகிலா, அடிக்கடி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி இருக்கு? ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எது மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது? எனக்கு ஆதியோட வாய்ஸ் ரேண்டமா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அவன் என்ன பேசுறான்னு
எனக்கு தெளிவா எதுவும் புரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே, அவ்வளவுதானே. என்னன்னு டெஸ்ட் பண்ணி இப்போ நம்ம பார்த்துடலாம். டாக்டர் என்ன பண்ண போறீங்க? அகிலாவோட சப்கான்ஷியஸ் மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிருங்க. இது எதுக்காக? சுயநினைவு இல்லாதப்ப கூட நம்ம மூளை வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே வந்து நம்ம மூளையில் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு அது ஞாபகம் இருக்கும், மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கூட சில பேருக்கு அது ஞாபகம் இருக்காது. இல்லை இப்போ அகிலாவுக்கு வந்து என்ன நடந்தது மயக்கமாக இருக்கிற டைமில் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான இதை பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் இப்போ பண்ண போகிறது. டாக்டர்ஸ் இப்போ உனக்கு மெடிக்கல் கேர் கொடுக்குறாங்க. ஆதி அருணுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆபரேஷனுக்கு அப்புறம் இருந்த அகிலா இப்போ இல்ல. உறவுக்காரங்க கல்யாணத்துல இருந்து அகிலா பழைய அகிலாவா மாறிட்டா. அதனால ஆதி பேசின விஷயம் எதுவும் அகிலாவுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ட்ரீட்மெண்ட் நடக்க கூடாது. அத எப்படியாவது தடுக்கணும். ஆமாப்பா, நீங்க சொல்றது கரெக்டு தான். ஏதாவது செஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம தடுக்கணும். ஆதி உங்ககிட்ட ஏதோ பேச வரணும்னு சொல்லிட்டு அப்படியே பேச வரான். மெல்ல நிதானமா கேட்டுப்பாரு. என்ன சொல்ல வர ஆதி, என்ன சொன்னான்னு நல்லா யோசிச்சுப்பாரு. நல்லா யோசி. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதோ இல்லையோ? என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு திருப்தி அது எனக்கு வேணுமா? வாங்க பாப்பி பார்க்கலாம். நல்லா யோசி. என்ன நடந்துச்சு? உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரு, நாம செஷன் கண்டினியூ பண்ணலாம். இல்ல, ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்க அகிலா. போதும், இன்னைக்கு இந்த செஷன் போதும். திருப்பி இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணலாம். நான் கிளம்புறேன். என் பிரச்சனைக்கு எதுவும் தீர்வே சொல்லலையே. இல்ல, ஆதி ஆல்ரெடி ரேண்டமா பேசினதெல்லாம் நீ விஷுவலைஸ் பண்ணிருக்க. இது வந்து பிரம்மையா இருக்க சான்ஸே கிடையாது. ரொம்ப கம்மி தான் அது. ஸோ கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 60% இது வந்து உண்மையா இருக்க மாதிரி தான் தோணுது அகிலா. அதே சமயம் கன்ஃபார்மாவும் நம்மளால சொல்ல முடியல. ஸோ டீட்டெயிலா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். பாய், நான் கிளம்புறேன் அகிலா. பாய், தேங்க்யூ சாரு. டேக் கேர். பாய்மா. வாங்க டாக்டர். வாங்கப்பா. ஆண்டிக்கு இப்பெல்லாம் கண்ணை மூடி தியானம் பண்ணா ஆண்டியோட காதுல ஆதியோட குரல் ரேண்டமா கேக்குதுன்னு மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஆண்டி ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கும்போது ஆதி தனியா வந்து அவங்க கிட்ட ஏதோ பேசினதா ஞாபகம் இருக்கும் போல இருக்கு. அதனால அங்கிள் கிட்ட ஆதி என்கிட்ட வந்து ஏதாவது பேசினானான்னு கேட்டிருக்காங்க. ஆனா அங்கிள் ஆதி ஐசியூல எதுவும் பேசலன்னு பொய் சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஆனா ஆண்டி மென்டலா ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு உண்மையை தெரிஞ்சுக்க சைக்காட்ரிஸ்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ஆண்டிக்கு உண்மை தெரிய வந்தா ஆண்டியை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு நாங்க ரொம்ப பயந்து போயிருக்கோம். இந்த விஷயத்த பெரிய கிட்ட சொன்னீங்களா? இது வரைக்கும் சொல்லல. சரி சரி ஐஸ்வர்யம்மா, நீங்க எனக்கு எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அந்த உண்மை ஏற்கனவே எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான் மாமா. அம்மா மயக்கத்துல இருக்கும்போது பெரியய்யா எங்களை பத்தின உண்மைய அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. என்னைக்கா இருந்தாலும் அம்மாவுக்கு உண்மை தெரியதானே போகுது. அதனால இப்போல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவுக்கு உண்மையை தெரிய வைப்போன்னு பெரியய்யா முடிவோட இருந்தப்போதான் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
அம்மா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்த போது பெரியய்யா மனசுல ஏதோ ஒரு முடிவெடுத்து அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. ஐசியூல இருந்த அகிலா கிட்ட ஆதி போய் தான் மனசுல இருந்தது எல்லாம் சொல்லியிருக்கான். அதுவும் எதிர்பார்க்காததுதான். அதோட தொடர்ச்சியா இப்போ ஆதி பேசுறதெல்லாம் என் காதுல கேக்குதுன்னு அகிலா சொல்றா. இது எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்துக்கு தான் நடக்குது. இது எல்லாமே நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கான்னு போக போக தான் தெரியும். நாம பொறுத்திருந்து பார்ப்போம். அகிலா, நீ எப்போ வந்த? என்ன பத்தி பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேங்க. என்ன சொல்ற அகிலா? அதோட தொடர்ச்சியா இப்போ ஆதி பேசினதெல்லாம் என் காதுல கேக்குதுன்னு அகிலா சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ வந்த. ஆதி வந்து உன்கிட்ட பேசலன்னு நான் சொன்னேன். ஆனா அது நீ நம்பல. உன்னோட டாக்டர் ஃப்ரெண்ட் ஆதி உன்கிட்ட பேசினது உண்மையா இருக்கலான்னு உனக்கு ஃபேவரா சொல்லிட்டு போயிருக்காங்க. அத பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்னு தெரியல. இது எல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கா போக போக தான் தெரியும்னு அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். வேற ஒண்ணு இல்ல அகிலா. எக்ஸ்கியூஸ் மீ. குட்ட குழம்புற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த விஷயம் அப்படியே பெருசாகட்டும். நம்ம கிட்ட ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு கிடைச்சிருக்கு. அத அவசரப்பட்டு இப்ப இறக்க வேணாம். நேரம் பார்த்து சரியான நேரத்துல இறக்குவோம். அப்ப இருக்கு கச்சேரி. அது வரைக்கும் காத்திருப்போம். ஓகே ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி வெயிட் பண்ணுவோம். ஆதிக்கடவூர் கோவில் குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியில எடுக்க போற நாள். ஆமா, நாளைக்கு பௌர்ணமி இல்ல? மறந்தே போச்சு அகிலா. நாளைக்கு கோவிலுக்கு போய் சாமிக்கு பூஜை பண்ணி குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியில எடுக்கணும். ஏங்கா, அவ்வளவு பெரிய குளத்துல இருந்து அந்த சின்ன ஸ்படிகலிங்கத்தை எப்படிக்கா எடுக்கிறது? குளத்துல இருந்து லிங்கத்தை வெளியில எடுக்கிறதுக்கு ஆட்களை ஏதாவது ரெடி பண்ணணுமா ஆண்டி? குளத்துல மூழ்கி லிங்கத்தை எடுக்க போறது நீயும் ஐஸ்வர்யாவும் தான். அது குருஜி உத்தரவு. என்ன ஆண்டி சொல்றீங்க? குருஜி ஸ்படிகலிங்கத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன அன்னைக்கு அவர் சொன்னத முழுசா நான் உங்ககிட்ட சொல்லல. பௌர்ணமி அன்னைக்கு உங்க 2 மருமகள்களையும் குலதெய்வ கோவில் குளத்துக்குள்ள மூழ்கி தண்ணிக்குள்ள இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வர சொல்லுங்க. யார் குளத்துக்குள்ள மூழ்கி லிங்கத்தை வெளியே எடுத்துட்டு வராங்களோ, யார் கைக்கு லிங்கம் கிடைக்குதோ அவங்க தான் இந்த லிங்கத்தை அடைய பூஜை பண்ண தகுதியானவங்க. நாளைக்கு நடக்க போற இந்த பூஜையில நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் யாரும் கலந்துக்க கூடாது. அதனால அருண், ஆதி, நீங்க யாரும் கோவிலுக்கு வரக்கூடாது. அங்கிள், நீங்க சொன்ன மாதிரி ஸ்படிகலிங்கத்தை அடையிற தகுதி பார்வதிக்கு தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். எல்லாம் நல்லதே நடக்கும். நாளைக்கு பௌர்ணமி. ஆதிக்கடவூர் கோயில் குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்கத்தை வெளியில எடுக்கணும். நீங்க வந்து கலந்துக்கிட்டு அந்த பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நாளைக்கு என்னால அந்த பூஜையை நடத்தி கொடுக்க முடியாது. என்னோட சார்பா நான் என் சிஷியனை அனுப்பி வைக்கிறேன். இவர் உங்க கூட இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு. ஐஸ்வர்யா, மித்ரா, அவங்க 2 பேர்ல யாருக்கு லிங்கம் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சிவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி, அப்ப நான் வரேன். வாங்கம்மா. நீங்க குளத்துல மூழ்கி லிங்கத்தை எடுக்கணுமா? நியாயமா பார்த்தா நீயும் நானும் தான் குளத்துல முழுகணும் பார்வதி. ஆனா இந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஆதிக்கடவுர் வம்சத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்க நாகபுரி வம்சத்தை சேர்ந்த மித்ரா உன் இடத்துல இருக்கிறத தான் என்னால தாங்கிக்க முடியல. அப்போ
நாளைக்கு நீங்க எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி போயிடுவீங்களா ஐஸ்வர்யாமா? நாங்க எல்லாம்னா அப்ப நீ வர போறது இல்லையா பார்வதி? நான் எதுக்குமா? நீங்க போய் நல்லபடியா குளத்துல முழுகி லிங்கத்தை எடுத்துட்டு வாங்க. மித்ரா கைக்கு லிங்கம் கிடைச்சிடக்கூடாதுன்னு நான் இங்க இருந்தே சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு நல்லா தெரியும் பார்வதி. நீ ஒன்னும் மூணாவது மனுஷி இல்ல. இங்க இருந்து சாமி கும்பிட நீயும் எங்களோட கோவிலுக்கு வர. இத சொல்லதான் நான் உன்னை கூப்பிட்டேன். சரி ஐஸ்வர்யாமா, நான் வரேன். நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கோம், கொஞ்சம் கூட கண்டுக்காம எவ்வளவு திமிரா போற பத்தியா? திரும்பி நில்லு. எதுக்கு மாமா? எதுக்குன்னு சொன்னாதான் திரும்புவியா? கண்ணு மூடு. எதுக்கு மாமா கண்ணு மூட சொல்றீங்க? நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? சரி. மாமா, ஸ்வீட் எல்லாம் எனக்கு அவ்வளவா பிடிக்காது, ரொம்ப திகட்டும். இது உனக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கின ஸ்வீட். சாப்பிட்டு பாரு. எனக்காகவா? ஆமா. நல்லா இருக்கு மாமா, நீங்க சாப்பிடுங்க. நீ பக்கத்துல இருக்கும்போது என்னைக்கு நானா எடுத்து சாப்பிட்டுருக்கேன். நீ ஊட்டி விட்டதான் சாப்பிடுவேன். அம்மா பாடிங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி முகரக்கட்டைய வச்சுட்டு வந்து நிக்கிற. ஏண்டி, நாங்க இங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? நீ பாட்டுக்கு மேல போற, நீ பாட்டுக்கு கீழே வர, என்னமோ நாட்டியம் எல்லாம் ஆடுற. ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பெரியய்யா புதுநாட்டி கேட்டாரு. ஏய், மூடு வாய. கீழே வரும்போது பூ இருக்கு, பூ எப்படி வந்தது? என்ன முழிக்கிற? காது கேட்கலையா உனக்கு? பூ எப்படி வந்தது? இந்த பூ சாமி கொடுத்தது. ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? உன் தலையில பூ எப்படி வந்துச்சுன்னு கேட்டா நீ என் காதுல பூ சுத்த பாக்குறியா? இப்ப மட்டும் உன் தலையில பூ எப்படி வந்துச்சுன்னு நீ சொல்லல. உன்ன ஐயோ, என்ன ஒரே தூசியா இருக்கு. என்ன தெரியணும் உங்களுக்கு? இப்ப கேளுங்க. சேச்சே, எனக்கு என்ன தெரியணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. பரவாயில்ல சித்தி, பார்வதி கிட்ட என்ன கேட்டீங்களோ அதை இப்ப கேளுங்க. சரி, நீயே கேளு கேளுன்னு சொல்றதுனால நான் கேக்குறேன். இவ மாடிக்கு வரும்போது இவ தலையில பூவே இல்ல, திரும்பி வரும்போது மல்லிப்பூ வச்சிருக்கா. பூ எப்படி வந்தது, யார் கொடுத்ததுன்னு கேட்டா சாமி கொடுத்ததுன்னு கதை சொல்றா. அன்னைக்கு நீ கூட சொன்னியே அவளுக்கு உடம்பு முடியாம போகும்போதெல்லாம் உனக்கு கண்ணு துடிக்குன்னு, அந்த மாதிரி ஒரு கதை. ஆளாளுக்கு கதையா சொன்னா இதுல நம்புற மாதிரியா இருக்கு? அதான் கேட்டுட்டு இருந்த. பார்வதி, ஏன் போய் சொன்ன? சித்தி கண்டுபிடிச்சிட்டாங்க பாரு. நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே? நீங்க என்ன சொல்றீங்க பெரியய்யா? பூ எப்படி வந்துச்சுன்னு அவங்க கேட்டா நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்காக சாமி கொடுத்துச்சுன்னா போய் சொல்றேன்? நான் உண்மையதான் சொன்னேன் பெரியய்யா. எனக்கு சாமியும் நீங்களும் ஒண்ணுதான். அதனாலதான் சாமி கொடுத்ததுன்னு சொன்னேன். வரேன் பெரியய்யா. என்ன சித்தி, இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சுல?
இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமகள்கள்ல லிங்கத்தை அடையிற தகுதி எந்த மருமகளுக்கு இருக்கு? லிங்கத்தை அடைய போறது மூத்த மருமகளா இல்ல இளைய மருமகளா? என் கண்ல காட்டு கடவுளே. என்னாச்சுங்க? எதுக்காக இப்ப என்ன தடுக்கிறீங்க? ஆமா, இப்ப எதுக்காக சீட் எழுதி போட்டு பாத்துக்கிட்டு இருக்க? நம்ம பரம்பரை வழக்கப்படி லிங்கம் மூத்த மருமகளுக்கு தான் கிடைக்கணும். அதனாலதான் நான் மித்ரா கிட்ட லிங்கத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா குருஜி மித்ராவுக்கு கொடுக்க வேண்டாம், 2 மருமகள்கள்ல தகுதி யாருக்கு இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு லிங்கத்தை கொடுன்னு சொல்லிட்டாரு. அப்படி உங்களால கணிக்க முடியலன்னா குளத்துல இறங்கி அவங்க லிங்கத்தை தேடட்டும், லிங்கம் யார் கைக்கு போகணும்னு லிங்கமே முடிவு பண்ணிக்கிட்டோன்னு சொன்னாரு. கடவுளுக்கு அடுத்த இடத்துல நீ குருஜியை வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அவங்க எதை செஞ்சாலும் அது நம்ம ஆதிக்கடவுர் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும் அகிலா. இதுக்காகலாம் நீ பதட்டப்பட வேண்டியதே இல்லை. இப்ப நீ சீட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அது மாதிரி நடக்காம போயிடுச்சுன்னா அத நினைச்சு அப்பவும் நீ உன்னை குழப்பிக்குவ. அதனால இதெல்லாம் விட்டு தள்ளு. குருஜியோட சிஷ்யம் வந்து நல்லபடியா பூஜையை நடத்தி வைப்பாரு. எல்லாம் நல்லதே நடக்கும். லிங்கம் யாருக்கு கிடைக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி சரி வாங்க. மித்ராவும் ஐஸ்வர்யாவும் லிங்கத்தை எடுக்க குளத்துல முழுகி தேடும் போது என்னுடைய அடியால் குளத்துக்குள்ள வச்சே அந்த ஐஸ்வர்யா கதையை முடிச்சிருவான். அந்த ஐஸ்வர்யா மட்டும் ஒழுங்கா நம்ம கூட சேர்ந்திருந்தா இந்நேரத்துக்கு உயிரை விடாம இருந்திருக்கலாம். என்ன பண்றது ஆண்டி, அவ தலையெழுத்து அப்படி இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஆமா ஆண்டி, ஆதி வரலையா? இந்த பூஜையில ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்த ஆம்பளைங்க யாரும் கலந்துக்க கூடாதா. அதனாலதான் அந்த திடீர் ஜேம்ஸ் பாண்ட், பானரோ இவங்க எல்லாம் கூட யாரும் வரல. ஆதி இல்லாததுனால நாம நினைச்சத சுலபமா முடிச்சிடலாம். அதுவும் கரெக்ட் தான். ஆமா, உன் ஆள் எங்க வந்தாச்சா? வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க பாருங்க. ஆதிக்கடவுர் வம்சத்தை பழிவாங்க வந்த அந்த மித்ராவுக்கு கண்டிப்பா ஸ்படிகலிங்கம் கிடைக்க கூடாது. இந்த குடும்பத்தோட மருமக ஐஸ்வர்யா அம்மாவோட கைக்கு தான் இந்த ஸ்படிகலிங்கம் கிடைக்கணும். எப்பவும் உண்மைதான் ஜெயிக்கணும். போய் ஜெயிச்சிருச்சுன்னா அப்புறம் உனக்கு மதிப்பு கிடையாது. ஐஸ்வர்யா அம்மாவுக்கு லிங்கம் கிடைக்க நீதான் மனசு வைக்கணும். நியாயமா இந்த பூஜையில கலந்துக்க வேண்டிய எல்லா உரிமையும் பார்வதிக்கு இருக்கு. ஆனா பார்வதி எப்படி தள்ளி வச்சுட்டு மித்ராவை கலந்துக்க வச்சிருக்கே, இது உனக்கே நியாயமா இருக்கா? லிங்கத்தை அடையிற முழு தகுதி பார்வதிக்கு தான் இருக்கு. எந்த தகுதியும் இல்லாத மித்ராக்கு இது கிடைக்கவே கூடாது. அது உன் கையில தான் இருக்கு, பாத்துக்கோ. நந்தினி ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஆளு தண்ணி கடையில் ஐஸ்வர்யா கதையை முடிக்க போறான். லிங்கத்தை நான் தான் எடுக்க போறேன். இது தெரியாம ஐஸ்வர்யா ஒன்ன கும்பிட்டு இருக்கா. பிள்ளையார தண்ணியில கரைச்சிட்டு குளத்துல முழுகினவங்க லிங்கத்தோட வெளியில வர வரைக்கும் தண்ணிக்குள்ள இறங்கி நின்று இந்த மஞ்சள் பொடிய
தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு விட்டபடி இருக்கணும். நான் கரைக்கிற சாமி.